பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஷிப் ஆகி, அதாவது ஏரோப்ளேனுக்கு மாற்றி எக்ஸ்போர்ட் ஆகிறதெல்லாம் இமீடியட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். எங்கள் ஏர்போர்ட்லாம் ரொம்ப கன்ஜெஷனாக இருக்குது, எங்கள் எக்ஸ்போர்ட்ஸுக்கே கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு பல பாதிப்புகளை கொண்டு வரும். இதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் அவங்க ஏர்போர்ட்லேருந்தே அனுப்பிச்சிடலாம்ல. ஆனால் இந்தியா சொல்கிற மாதிரி உண்மையான காரணம் இந்த கன்ஜெஷன்லாம் கிடையாது, வேறு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையான காரணம் என்னதான்? பங்களாதேஷ் இதனால் எவ்வளோ சவாலை சந்திக்க போகுது? நம்மளுடைய சிலிகுரி காரிடர், அதை சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க, ஒரு நேரோ ஸ்ட்ரெச்சு, அதுதான் நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து இவங்களோட, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதை கட் பண்ணிட்டா மொத்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் கட் ஆகிடும். ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதிர்காலத்தில் போர் வந்துச்சுன்னா வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய முன்தினம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. என்னென்னா, பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஷிப் ஆகி, அதாவது ஏரோப்ளேனுக்கு மாற்றி எக்ஸ்போர்ட் ஆகிறதெல்லாம் இமீடியட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். இதற்கு காரணம் என்னென்னா, எங்கள் ஏர்போர்ட்ஸ்லாம் ரொம்ப கன்ஜெஷனாக இருக்குது, ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் இமீடியட்டாக இதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய அடி வாங்கும். ஏற்கனவே இந்த ட்ரம்ப்பு டேரிஃப்னால எக்ஸ்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் இப்போ 10% டேரிஃபாவது இருக்குது. அடுத்த 3 மாதம் கழித்து திருப்பி பழையபடி அதிகமான டேரிஃப் இருக்குதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஏற்கனவே ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா சொல்கிற மாதிரி உண்மையான காரணம் இந்த கன்ஜெஷன்லாம் கிடையாது, வேறு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையான காரணம் என்னதான்? பங்களாதேஷ் இதனால் எவ்வளோ சவாலை சந்திக்க போகுது? இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷனே இந்த ஒரு டெசிஷன்னால் நிறைய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நேற்றைய முன்தினம், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. என்னென்னா, பங்களாதேஷ்லேருந்து லாரி, ட்ரக், இதில் குட்ஸு நிறையா டெல்லிக்கு வரும். டெல்லியில் டிரான்ஸ்ஷிப் ஆகும். டிரான்ஸ்ஷிப்னா என்ன? ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு மாற்றுறது. லாரியிலேருந்து, அதாவது ட்ரக்லேருந்து ஏரோப்ளேனுக்கு மாற்றி அங்கேருந்து பல நாடுகளுக்கு போகுது. இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப பெரிய ஆள். நம்ம நாட்டோட போட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து யூரோப்புக்கு போகும். அது இல்லாமல் மியான்மார், பூட்டான், நேபாள், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போகுது. ஸோ இதை நாங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போத்துலேருந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2020 நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்கள அலோவ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஷிப் பண்ணி நம்ம ஏர்போர்ட்டையோ சீபோர்ட்டையோ யூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ இதற்கு நம்ம நாடு சொன்ன காரணம் என்னென்னா, ஏன்னா எங்கள் ஏர்போர்ட்லாம் ரொம்ப கன்ஜெஷனாக இருக்குது, எங்கள் எக்ஸ்போர்ட்ஸுக்கே கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு பல பாதிப்புகளை கொண்டு வரும். இதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் அவங்க ஏர்போர்ட்லேருந்தே அனுப்பிச்சிடலாம்ல, டாக்கா ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ஆயிருமா. டாக்கா ஏர்போர்ட்டில், அதாவது பங்களாதேஷ் குட்ஸு நேராக டாக்கா ஏர்போர்ட் போய் அங்கேருந்து யூரோப் போகணுன்னு வைங்களேன், 1 kgயை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா ஏறக்குறைய நம்ம இந்திய மதிப்பில் 250 ரூபா ஆகும். ஆனால் அவங்க ட்ரக்கு வழியாக கொண்டு வந்து அங்கே பார்த்திங்கன்னா பங்களாதேஷோடைய பார்டரில் பெனப்போல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம சைடு பார்த்திங்கன்னா பெட்ரோபோல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நார்த் 24 பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ பெனப்போல், பெட்ரோபோல், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி ட்ரக் வழியாக கொண்டு போய் டிரான்ஸ்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் யூரோப்புக்கு போகுதுன்னு வைங்களேன். 1 kg அப்படி பண்ணணுன்னா வெறும் 100 ரூபா தான் ஆகுமா நம்ம பண மதிப்பில். ஸோ அங்கேருந்து, அதாவது டாக்காவிலேருந்து ஃப்ளைட் கேரியர்ஸு ரொம்ப கம்மி. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மல்டிப்புள் ஃப்ளைட்ஸ் வருது. ஸோ அதில் கார்கோவை போட்டு அனுப்பலாம். ஆனால் அவங்க ஃப்ளைட்ஸ் கம்மின்றனால அது ரொம்ப காஸ்ட்லியாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வழியாக தான் இவ்வளோ காலம் எக்ஸ்போர்ட் போய்கிட்டு இருக்கு.
ஸோ உண்மையாகவே கன்ஜெஷன் ஆகுதா பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நம்ம ஏர்போர்ட்ஸ்லலாம் கன்ஜெஷன் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸும் போகுது, அவங்க எக்ஸ்போர்ட்டும் போகுது. ஸோ நம்ம கார்மெண்ட் அசோசியேஷன்லாம் அடிக்கடி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை அணுகுவாங்க. அணுகி இந்த பாருங்கங்க, அவங்களும் நம்மளும் போட்டி, ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அதனால் எங்களுக்கு இன்னும் விலையாகுது. ஏன்னா டிமாண்டு ஜாஸ்தி ஆகுதுல்ல, அவங்க எக்ஸ்போர்ட்ஸு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தனால இது எங்களுடைய ஃப்ரைட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, அதனால் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஆனால் இன்ன வரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த முடிவை எடுக்கலை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டெசிஷனை எடுத்துட்டாங்க. இதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி இந்த பாருங்கங்க, நம்ம லேண்ட் ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வேணும்னா அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ட்ரக்ஸை யூஸ் பண்ணி நேபாளுக்கு அனுப்பிக்கிட்டோம், பூட்டானுக்கு அனுப்பிக்கிட்டோம், மியான்மாருக்கு அனுப்பிக்கிட்டோம். ஆனால் நம்ம ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா ரொம்ப கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கன்ஜெஷன் தான் உண்மையான காரணம்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசர் ஃபார் இன்டரிம் கவர்மெண்ட் முகமது யூனிஸ் அவர்கள் சைனாவுக்கு போகிறாருங்க. பெரிய பங்களாதேஷி டெலிகேஷனை கூட்டிகிட்டு போய் சைனாவில் உள்ள முக்கியமான அஃபிஷியல்ஸ்லாம் மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் ஒரு லெக்சர் கொடுக்குறாருங்க. அந்த டாக் பார்த்திங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட்லாக்டு. நாங்கள், அதாவது பங்களாதேஷ் மட்டும்தான் பே ஆஃப் பெங்காலோடைய கார்டியனு. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதாவது சைனீஸை இன்வைட் பண்ணுறாரு, எங்கள் நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இந்த பொருளை எங்கள் மார்க்கெட்டையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணும்னா இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது நம்ம நாட்டில். காரணம் என்ன? சரி, அவங்க அந்த சைனாவை அவர் இன்வைட் பண்ணுறது அவருடைய இஷ்டம். பங்களாதேஷ் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி. அதே சமயத்தில் அவர் இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா, அது லேண்ட்லாக்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் பங்களாதேஷி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேவையில்லாமல் தப்பாக அவரை ப்ளேம் பண்ணுறாங்க, இது லேண்ட்லாக்டு, அதனால் எங்கள் பங்களாதேஷ் மூலமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அவங்க பொருட்களை அனுப்பி நேராக பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் அப்படின்னு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை தான் மீன் பண்ணார். 2022 ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இதை ப்ரொப்போஸே பண்ணது. இந்தியா, பங்களாதேஷ், ஜப்பான் ஜாயின்ட் மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அப்போ அவர் சொன்னது அதை தாங்க இவர் மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுன்னு சொல்கிறீங்க, லேண்ட்லாக்டுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் தான் ஒன்லி கார்டியன்னு சொல்கிறீங்க, சைனாவை இன்வைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்டைரக்டாக என்ன ஹிண்ட் பண்ணுறீங்க? இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா மொத்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் கட் ஆஃப் பண்ணலான்ற மாதிரி தானே இண்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு நியாயமான இதுதான் எனக்கு தோணுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலிகுரி காரிடர், அதை சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க, ஒரு நேரோ ஸ்ட்ரெச்சு, அதுதான் நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து இவங்களோட, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதை கட் பண்ணிட்டா மொத்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் கட் ஆகிடும். ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதிர்காலத்தில் போர் வந்துச்சுன்னா, இந்த சிக்கன் அந்த சைடு பார்த்திங்கன்னா பூட்டான், அதனால தான் பார்த்திங்கன்னா 2017 டாக்லாம் இஷ்யூ அப்படின்னு ஒன்று வந்துச்சு. டாக்லாம்ன்ற பூட்டான் பகுதியை சைனா பிடிச்சி வச்சாங்க. அது பார்த்திங்கன்னா சிலிகுரி காரிடருக்கு ரொம்ப பக்கம். ஸோ அதை அவங்க கட் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதை மீன் பண்ணி தான் முகமது யூனிஸ் அவர்கள் இன்டைரக்டாக இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எரிச்சல் தான் இப்போ எடுத்த முடிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் குட்ஸ்லாம் எங்கள் வழியாக போகக்கூடாதுன்னு. 2வது முக்கிய ரீசன் என்னென்னா, லால் மோனீர் ஹாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நார்த் பங்களாதேஷில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேஸ். 1931 அதுதான் பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே 2nd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு. அதை வந்துட்டு பிரிட்டிஷ் அதை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 அந்த இடத்துல, இது வந்து நம்மளுடைய சிலிகுரி அந்த ஏரியாவில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர், நம்ம இந்தியன் பார்டரில் இருந்து வெறும் 10-15 கிலோமீட்டர் தான். ஸோ அது ஒரு ஏர் பேஸு. அதை பேஸாக வச்சு தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, மியான்மரோட ஃபைட் பண்ணுறது, சிங்கப்பூர், அப்போ ஜப்பானுக்கு எதிராக சண்டை வரும்போது வேர்ல்டு வார் 2 இதை பேஸாக வச்சு சண்டை போட்டாங்க. ஆனால் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏர் பேஸை, அதாவது லால் மோனீர் ஹாட் அந்த ஏர் பேஸை பங்களாதேஷ் பெருசாக யூஸ் பண்ணலை. அதை வெறும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங்காக வச்சுருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ முகமது யூனிஸ் அவர்கள்
சைனாவை இன்வைட் பண்ணி அதை டெவலப் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் அதை சொல்லலை, சைனா கவர்மெண்ட்டும் அதை சொல்லலை. ஆனால் நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டட் மேகசின்ஸ்லாம் இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அவர் சைனாவை இன்வைட் பண்ணுறாரு, எங்கள் ஏர்பேஸை டெவலப் பண்ணி கொடுங்கன்றாரு. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், நம்ம பார்டர்லேருந்து 10-15 கிலோமீட்டரு. ஒருவேளை சைனாவை இன்வைட் பண்ணி அதை டெவலப் பண்ணிவிட்டு பின்னாடி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அழகாக அவங்க கட் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. அவங்க ஏர்பேஸ் தான், பங்களாதேஷும் சைனாவும் ரொம்ப இப்போ நெருக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஏர்பேஸை யூஸ் பண்ணி அந்த சிக்கன் நெக் ஏரியாவை கட் பண்ணிட்டா மொத்த நார்த் ஈஸ்ட்டும் ஐசோலேட் ஆகிடும். இன்னொன்று, இந்த சைடு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேலே அடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏர்பேஸு. ஸோ இதுவும் இந்தியா நம்ம நாடு எரிச்சல் அடைய முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முகமது யூனிஸ் அவர்களுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஒரு எரிச்சல், ஏன் சைனா பக்கம் இவ்வளோ இதாக போகிறாரு? இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா ஷேக் ஹசீனா மேடம். ஷேக் ஹசீனா மேடம் பார்த்திங்கன்னா 2009 2024 வரைக்கும் எலெக்ஷன்ற பேரில் அவங்க பாட்டுக்கு திருப்பி வருவாங்க. அவங்களுடைய முக்கிய கோபம் என்ன பங்களாதேஷ் பீப்புளுக்கு? இந்த பாருங்கள், ஷேக் ஹசீனா இருக்கிறதுக்கு காரணமே இந்தியாவுடைய சப்போர்ட்டு தான். இந்தியா டிப்ளமேட்டிக்காக எதுவும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் போன எலெக்ஷன் முன்னாடி, அதாவது 2024 ஜனவரிலேயே ஏதோ எலெக்ஷன், அப்போ கூட நம்ம வீடியோ போட்டோம். நம்ம நாடு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா தப்பு, மற்ற நாட்டில் ஒரு பார்ட்டியை மட்டும் சப்போர்ட் பண்ணுறது பின்னாளில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். பங்களாதேஷும் ஒரு கட்டத்தில் மால்டீவ்ஸ் மாதிரி ஆயிரும்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கடைசியில் ஆச்சு. பார்த்தீங்களா, ஆகஸ்ட்டில் 2024 ஆகஸ்ட்டில் அங்கே புரட்சி வெடித்தது. இதற்கு என்ன காரணம்னா, நம்ம இதுவரை ஷேக் ஹசீனா ஏன்னா நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ஆட்சியில், ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எதிரான கிரிட்டிக்ஸு. ஸோ அந்த சூழலில் அவங்க கண்டினியூ பண்ணதுக்கு காரணமே இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு. சரி, நம்ம கவர்மெண்ட் ஏன் அவங்கள சப்போர்ட் பண்ணிச்சு? இதற்கு காரணம் என்னென்னா, அங்கே அப்போசிஷன் பார்ட்டின்னா பங்களாதேஷ் நேஷனல்ஸ் பார்ட்டி. ஆனால் அந்த பார்ட்டி ப்ரோ பாகிஸ்தான், அதனால தான் நம்ம அவாமி லீக் கட்சியை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவாமி லீக்ன்றது ஷேக் ஹசீனா மேடத்துடைய கட்சி. ஸோ என்ன இருந்தாலும் மற்ற நாட்டில் 2 கட்சினா 2த்தையுமே என்கேஜ் பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற மாதிரி இப்போ டிப்ளமேட்டிக்காக நம்ம ரொம்பவே அடி வாங்கியிருக்கோம். பங்களாதேஷில் அந்த புரட்சி நடந்ததுக்கப்புறம் ஷேக் ஹசீனா மேடம் நாடு தப்பி இங்கே வந்திருக்காங்க, அடைக்கலம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவங்கள திருப்பி இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னென்னா, அவங்கள திருப்பி எங்கிட்ட எக்ஸ்ட்ரடிட் பண்ணுங்க, அவங்க நிறைய இது பண்ணாங்க, தண்டனை கொடுக்கணுன்றாங்க. ஆனால் நம்ம நாடு அதை அவங்கள திருப்பி அனுப்பலை. இப்போது திருப்பி அனுப்புறது நல்ல டெசிஷனாக எனக்கும் தோணலை. காரணம் என்னென்னா, இப்போ அங்கே இருக்கிறது கவர்மெண்ட்டே கிடையாது. அந்த புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி அட்வைசர்ஸ்ன்ற பேரில் இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி. இவர் முகமது யூனிஸ் அவர் மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூர்டானவர், நோபல் பரிசுலாம் பெற்றவர். அவரை சீஃப்னு பேரில் வச்சுக்கிட்டு அவங்க இன்ன வரைக்கும் பெருசாக டெய்லியும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவை கண்டம் பண்ணுறதுக்காக இங்கே என்ன ஆச்சுன்னா, இங்கே உள்ள பேட்டா ஷோரூமாக இருக்கட்டும், அதாவது டாக்காவில் உள்ள பேட்டா ஷோரூமாக இருக்கட்டும், அங்கே உள்ள கேஎஃப்சி, இதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து தாக்கியிருக்கிறார்கள். தாக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய சூறையாடி இருக்கிறார்கள். ஸோ இப்போ ஷேக் ஹசீனா மேடமை அங்கே அனுப்புறது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது. அவங்க தப்பு பண்ணலைன்னா நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒருத்தர் 2009 24 வரைக்கும், அதாவது எதிர்கட்சியே அவங்க கண்டெஸ்ட் பண்ணவே விட மாட்டாங்க. ஒரு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு காலமான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இந்த சூழலில் சரியில்லை. ஸோ இதுதான் பங்களாதேஷ்க்கு மிகப்பெரிய கோபம் நம்ம மேலே. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவர் சைனா போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரதமரை பார்த்துட்டு தான் போகணுன்னு இருந்தாராம். ஸோ அதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்களாம், அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஏன் நம்ம கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல? காரணம் என்னென்னா, கொஞ்சம் நாளாகவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஷேக் ஹசீனா மேடம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய இரிட்டேஷன் போய்கிட்டே இருக்குது. அவங்களுடைய இந்த அட்வைசர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த யூத்து, அவங்களாம் அடிக்கடி எதுக்குனாலும் இந்தியாவை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் சைனா பக்கம் ரொம்பவே நெருக்கம் காட்டுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷ் பண்ணுறது சரியா? என்னை பொறுத்தவரை முழுக்க தவறுங்க. அவங்க பங்களாதேஷ் அந்த வார்த்தை வந்ததுக்கு காரணமே இந்தியா தாங்க.
1971 வாரில் பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம இந்திரா அம்மையார் தான் பிரதமராக இருந்தாங்க. நம்மளுடைய இராணுவம் தான் போய் அவங்களுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தது. ஆனால் ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். அவங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுதந்திர போரில் அவங்க புக்கில் என்ன வரும், இந்திரா அம்மையாரும் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷோடைய ஃபவுண்டர்னு வச்சுக்கோங்க, ஷேக் ஹசீனா மேடத்துடைய அப்பா. ஸோ அவர் தான் அவாமி லீக் கட்சியோடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க 2 பேரும், இந்திரா அம்மையாரும் முஜிபுர் ரஹ்மானும் 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் இருக்கிறது, அதெல்லாம் ஃபோட்டோவாக அவங்களுடைய ஸ்கூல் புக்ஸில் உண்டு. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. முஜிபுர் ரஹ்மானையும் எடுத்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான் மேலே கோவம், அது ஓகே. பட்டு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா. ஆனால் அந்த இந்தியாவை விட்டுட்டு இப்போ சைனா பக்கம் போகிறது தவறுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு முக்கிய இது வந்துட்டு, அவர் டார்கெட் பண்ணுறது அந்த லால் மோனிர் ஹட்லாம் அந்த ஏர்பேஸை சைனாட்ட கொடுத்ததுன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்காக நமக்கு பின்னாளில் பெரிய பிரச்சனை வரும். முழுக்க முழுக்க இத்தனை காலம் இந்தியாவை இந்தியாவுடைய சப்போர்ட் தான் பங்களாதேஷ் இருக்குது. ஸோ திடீர்னு இப்போ ஷேக் ஹசீனா மேடம் மேலே உள்ள கோவத்தினால இந்தியா மேலே இவ்வளோ பகைச்சிக்கிறது சரியில்லை அப்படின்னு தான் தோணுது. அதே சமயத்தில் நம்ம நாடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த டெசிஷன் இப்போ எடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நிறுத்துகிறோன்றது, அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு, அது ரொம்பவே சரியான முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா இவங்க மேலும் மேலும் சைனா பக்கம் போவாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க டெசிஷனால் அவங்க எக்ஸ்போர்ட்ஸு பயங்கரமாக அடி வாங்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் அவங்களுடைய அட்வைசர்ஸ்லாம் இப்போ நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, நம்ம டெசிஷனுக்கு அப்புறம் நம்மளே டாக்கா ஏர்போர்ட்டை இன்னும் டெவலப் பண்ணுவோன்னு. அதற்கெல்லாம் பல ஆண்டுகள் எடுக்குங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க எக்ஸ்போர்ட்டு பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அவங்க எக்கனாமிக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய குட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் விற்கிறதுக்கு இது வரைக்கும் தடை கிடையாது. ஸோ நம்ம 0 டேரிஃபில் அவங்க வெறும் ஆல்கஹாலும் சிகரெட்டுக்கும் மட்டும்தான் டேரிஃபே போடுறோம். மற்றதெல்லாம் ஃப்ரீ ட்ரேடாக அவங்கள அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க குட்ஸ் எல்லாம் இந்தியாவில் விற்கிறதுக்கு தடையே கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு, அதுவும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸும் உண்மையாகவே பிரச்சனையில் தான் இருக்கான். அதாவது அவங்களும் நம்மளும் காம்படிட்டரு. ஸோ ரெண்டும் ஆனால் அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நம்மளோட டிரான்ஸ்ஷிப் ஆகுது. ஸோ இது கரெக்டான மூவ் தான். பங்களாதேஷை டிஸ்கஷன் டேபிளுக்கு கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, டவுட்டே கிடையாது. அதே சமயத்தில் நம்ம நாடும் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மற்ற விஷயத்தில் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேலே தான் தப்பு. இதையும் எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போட்ட மாதிரி ஷேக் ஹசீனா மேடத்தை அவ்வளோ சப்போர்ட் பண்ணது. பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியும் நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கணும். சரி, அந்த தவறு பண்ணிட்டோம். இப்போவும் அவாமி லீக் வரப்போகுதுன்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கக்கூடாது. அவாமி லீக்ன்ற கட்சி ஏறக்குறைய இப்போ முடிஞ்ச நிலை. இன்னும் 5 வருஷம் எடுக்கலாம், 10 வருஷம் எடுக்கலாம் அது ரிவைவ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ அங்கே பெட்டர் பார்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. அவங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இப்போ நல்லா செக்யூலராக டெசிஷன் எடுக்கிறாங்க. மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்தியாவோட நட்புறவோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியும் என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி புரட்சி செய்து புதுசாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டின்னு ரீசெண்டாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெறும் யூத்து, அவங்க திருப்பி பதவி பிடிச்சிட்டாங்க. அந்த பதவியை தக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பே கிடையாது, அந்த கட்சியையும் என்கேஜ் பண்ணணும். 3வது, பங்களாதேஷ் ஆர்மியை நம்ம என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் பங்களாதேஷ் ஆர்மி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் எதிர்காலத்தில் ப்ளே பண்ண போகுதுன்னு எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா, அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பயங்கர மோசமாக இருக்குது பங்களாதேஷில். ஒரு கட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் வருதுன்னு வைங்களேன், அப்போ இமீடியட்டாக பங்களாதேஷில் ஆர்மி டேக் ஓவர் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்டு நாங்கள் வந்துட்டு சில ரிஃபார்ம் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வைக்க போகிறோன்னு இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த டிசம்பர் மாதம்னாங்க, இப்போ அடுத்து ஜூனில் தான் வைக்க போகிறோன்றாங்க எலெக்ஷனு. ஸோ ஒரு அன்எலெக்டட் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எரிச்சல் ரொம்ப வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்மி இமீடியட்டாக ஒரு கூ நடக்கும், இராணுவ புரட்சி நடந்து அவங்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் மனசில் வச்சு நம்ம பங்களாதேஷ் இராணுவத்தையும் என்கேஜ் பண்ணுன்றது என்னுடைய வியூ. அதே சமயத்தில் நேற்றைய முன்தினம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த டெசிஷன், அதாவது பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இனிமேல் இந்தியன் ஏர்போர்ட்லேயோ சீபோர்ட்லேயோ டிரான்ஸ்ஷிப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது சரியான டெசிஷன் தான் எனக்கு தோணுது.
காரணம் என்னென்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கினா தான் ப்ரெஷர் வரும். அப்போ தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய வியூ என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த டெசிஷன் கரெக்டான வியூவா, தப்பான வியூவா? எதுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.